கண்ணனே சொன்னது, ஞானிகளை போய் சேவி, அவர்களிடத்துல காது கொடுத்து கேளு, நல்லதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பார்கள். அப்ப அது ஆச்சாரிய தேவோபவ. கடைசியா அதிதி தேவோபவ. ராமனுக்கு அதிதி யார்? அவரை தேட வந்த அதிதி சரணாகதனான விபீஷணன் தான் அதிதி. அவனுக்காக என்ன போராடினார்? சுக்ரீவன்லாம் கொன்னுடணுங்கிறான், ஜாம்பவான் கொன்னுடணுங்கிறார். யார் சொன்னாலும் ராமன் ஒத்துக்கவே இல்லையே. விபீஷணனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆனையேனம் ஹரிஷ்டேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயன். ராவணனே வந்திருந்தா கூட நான் கைவிடுறதா இல்லை, விபீஷணனை கைவிட்டு விடுவேனா? மாட்டேன்னு அவர் ஏத்துனுதான் அதிதி தேவோபவ. அதிதியை நம்ம எப்பவும் தெய்வத்துக்கு சமமாகவே கொள்ள வேண்டும். மாதேவோபவ கௌசல்யை, பித்ருதேவோபவ தசரதன், ஆச்சாரிய தேவோபவ விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், பரத்வாஜர், கடைசி அதிதி தேவோபவ விபீஷணிடத்திலே. சத்தியம் வத, இது சாஸ்திரம் சொல்றதா? சத்தியம் வத, தர்மஞ்சர, சுவாத்தியாயான்மா பிரமதா, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்ஸீ. சத்தியான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தியைன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம், மாதேவோ பவ. இதுதான் தைத்திரிய உபனிஷத்து சொல்லும். அதில் சொல்லும்போதே சத்தியம் வத, சத்தியமே பேசினால் ராமன் சத்தியம் பேசுறதுலேருந்து மாறவே மாட்டார். ராமோ திர்நாபிபாஷத்தே, இரண்டாவது வார்த்தை பேச மாட்டார்.